வெல்கம் டு ராவன் அகாடமி. இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி கேட்ட டிஃபிகல்ட்டாக இருக்க பிளட் ரிலேஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, பிளட் ரிலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மாதிரி நொட்டேஷன் வச்சுக்குவாங்க. ஸோ நான் வந்து நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ ஜெண்டர் மேலாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுவேன், அதுமாதிரி ஃபீமேலாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, ஸோ ஏ அண்ட் பி இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுமாதிரி ஏ அண்ட் பி பிரதரு இல்லைனா சிஸ்டரு அது மாதிரி இருக்காங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இதுமாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜெண்டர் என்ன இருக்கோ மேலே மேலாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஃபீமேலாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். அதுமாதிரி இப்போ ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஏ போட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு கோடு மட்டும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா புதுசாக தான் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இதே ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். சர்டன் கோட் லாங்குவேஜ்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு ஜே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்கப்ப ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிகிட்டே வந்து பார்த்துட்டு பிளட் ரிலேஷன் இந்த ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சி மைனஸ் சினா சி இஸ் த பிரதர் ஆஃப் இ அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சி இஸ் த பிரதர் ஆஃப் இ. சி இஸ் த பிரதர் ஆஃப் இ. ஓகே, அதுமாரி சி வந்து பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சியோட இது வந்து பாசிட்டிவ், ஸோ மேல்னு போட்டுக்கலாம். மேலுக்குனால ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்னது, இ டிவைட் பை ஜி. இ டிவைட் பை ஜின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஏ டிவைட் பை பின்னா ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் பி. ஸோ இ வந்து டாட்டர் ஆஃப் ஜின்னு அர்த்தம். ஸோ இ வந்து டாட்டர் ஆஃப் ஜின்னா ஈயோட ஜெண்டர் வந்து ஃபீமேல். ஸோ டாட்டர்னா ஜி. ஆனால் ஜிக்குரிய ஜெண்டர் வந்து நமக்கு தெரியாது. ஜி வந்து எதர் மேலாகவும் இருக்கலாம் அல்லது ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகே, அடுத்த கண்டிஷன் பாருங்கள், ஜி ப்ளஸ் ஐ. ஸோ ஜி ப்ளஸ் ஐனா ஜி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஐ அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஏன்னா இதில் வந்துட்டு ஏ ப்ளஸ் பின்னா ஏ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி ப்ளஸ் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஜி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஐ. ஸோ ஜி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஐனா ஜியோட ஜெண்டர் வந்து ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு, மேலு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐயோட ஜெண்டர் வந்து ஃபீமேல். ஓகே, அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு ஜே. ஸோ ஐ இன்ட்டு ஜேனா ஐ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஜே அப்படின்ட்டு இருக்க மாதிரி. ஸோ ஐ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஜேனால் இப்படி. அதுமாதிரி ஜேயோட ஜெண்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு ஜே. ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு ஜே. இதில் வந்துட்டு எல்லோரும் குழம்புவாங்க, சி இஸ் ரிலேட்டட் டு ஜேனா சிலேருந்து எடுக்கணுமா இல்லை ஜேலேருந்து எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. எப்போவுமே ரிலேட்டட் டு ஜேன்னு இருக்கா, ஸோ ஜேலேருந்து சிக்கு பார்க்கணும். ஸோ இங்கே ஜே இருக்குது, ஜேலேருந்து அப்படியே சிக்கு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஜேலேருந்து சிக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜேயோட சிஸ்டரு, சிஸ்டரோட ஹஸ்பண்டோட சன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம எப்படி இது பண்ணி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டரோட சன்னுன்னு கூட எழுதிக்கலாம். சிஸ்டரு ஏன்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். சிஸ்டர்ஸ் சன் போட்டாலுமே கரெக்டாக தான் வந்துடும். ஸோ சிஸ்டர்ஸ் சன்னுன்னா ஆப்ஷன் ஏ. ஜேயோட சிஸ்டரோட சன்னு தான் வந்து சி. ஓகேவா, அதனால் ஜே ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு ஜேனா சிஸ்டர்ஸ் சன், அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓ. ஸோ பி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓ. ஓவோட ஜெண்டர் வந்து கொடுக்கல. அடுத்து ஓ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க, ஓ இஸ் த ஒய்ஃப் ஆஃப், இது வந்து ஓ. ஸோ ஓ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ. ஏயோட ஜெண்டர் வந்துட்டு மேல். அடுத்து ஏ இஸ் த பிரதர் ஆஃப் டி. ஸோ ஆல்ரெடி ஏவோட ஜெண்டர் மேல் தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் மறுபடியும் வந்துட்டு ஏ வந்து டீயோட பிரதராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி டி இஸ் த டாட்டர் ஆஃப் எஸ். ஸோ டி இஸ் த டாட்டர் ஆஃப் எஸ்னால் டீயோட ஜெண்டர் வந்து ஃபீமேலு. ஸோ எஸ்ஸோட ஜெண்டர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ எஸ் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு பி. எஸ் வந்து பிக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஸோட டாட்டர் தான் வந்து நமக்கு என்னென்னு தெரியுது, டி. ஸோ அந்த டாட்டர் எஸ் வந்து ஸோ இது எஸ்ஸோட டாட்டர் வந்து டி, எஸ்ஸோட சன்னு வந்து ஏ. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து சிப்ளிங்ஸு. ஸோ சன்ஸு, ஒய்ஃப்ஸு, ஃபாதர்.
ஸோ சன்ஸு ஒய்ஃப்ஸு ஃபாதருங்கிறப்ப ஆப்ஷன் டி வருது. ஏன்னா எஸ்ஸோட சன்னு வந்து ஏ, எஸ்ஸோட சன்னு வந்து ஏ. ஸோ ஏவோட ஒய்ஃபு, அந்த ஒய்ஃபோட ஃபாதர். ஸோ இதான் எஸ்ஸோட சன்ஸு ஒய்ஃப்ஸு ஃபாதர். ஃபாதர் தான் யாருன்னா பி. அதே மாதிரி எப்போவுமே பி இஸ் ரிலேட்டட் டு எஸ்னால் எஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எஸ்லேருந்து ஏக்கு போகிறோம், ஓக்கு போகிறோம், அடுத்து நெக்ஸ்ட்டு பிக்கு போகிறோம். அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். T is the daughter of A. So T is the daughter of A. So T யோட ஜெண்டர் வந்து ஃபீமேல். A is married to M. So A is married to M. இல்லை மேல் ஃபீமேல் எதுவுமே தெரில. M is the son of K. ஸோ M is the son of K. இது கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மேரிட்னாலே இவங்க கண்டிப்பாக ஃபீமேலாக தான் இருப்பாங்க. M is the son of K. K is married to J. ஸோ கேக்கும் ஜேக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. J is the father of D. So J is the father of D னா இது பாசிட்டிவ், இது மேல். இது வந்து ஹஸ்பண்டு, இது வந்து ஒய்ஃப். ஸோ J is the father of D தெரிஞ்சு போச்சு. D is the brother of N. ஸோ D யோட ஜெண்டர் மேல். G is the son of N. ஸோ G is the son of. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு K is related to T. ஸோ இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்ச எல்லாமே வேஸ்ட்டு. டேரெக்டாக இதுலேருந்து போட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஹவு K is related to Tன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டீலேருந்து நம்ம பார்த்தாலே போதும். டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டீயோட மதர்னா ஏ, டீயோட ஃபாதர்னா எம். ஸோ ஃபாதரை வச்சு தான் வருது. ஸோ ஃபாதர்ஸு மதர். ஸோ ஃபாதர்ஸ் மதர்ஸ் தான் வந்து யார், கே. ஸோ ஃபாதர்ஸ் மதர்னால் என்ன ஆப்ஷன்ஸ்னால் பி. சிம்பிளாக உள்ளது. இந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு கே அண்ட் டி பார்த்த உடனே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் நீங்கள் இதிலே ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா சிம்பிளுமே நமக்கு தெரிஞ்சது தான். ஏ, இது வந்து ஆஸ்ட்ரிக். ஸோ இந்த சிம்பிள் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இல்லைனா யுவான்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு இது அந்த ஒய்யை போட்டு இப்படி 2 கோடு போட்டிருந்தாங்களே, இதுக்கு ஒரு இது வந்து என்னு. ஸோ ஜப்பானீஸ் எண்ணையும் இதான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அதேமாதிரி சைனீஸ் யுவானையும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த லெட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சம்மை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ DNO. ஸோ என்னை வந்து எப்படி எழுதியிருக்கலாம், A is the son of B. ஸோ D is the son of O. ஸோ ஓட ஜெண்டர் என்னன்னு தெரியாது. அடுத்து O டிவைட் பை சிம்பிள் I. ஸோ O is the father of I. ஓகேவா, O is the father of Iனா O. ஓட ஜெண்டர் வந்து தெரிஞ்சு போச்சு, மேல். ஆனால் ஐயோட ஜெண்டர் வந்து தெரில. ஸோ I + N. I + Nனா I is the brother of N. ஸோ ஐக்கு எனக்கு இந்த ரிலேஷன் போட்டுக்கலாம். ஸோ I is the brother of N. ஐயோட ஜெண்டர் வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்து லாஸ்ட்டு N ஆஸ்ட்ரிக்கு G. ஸோ N ஆஸ்ட்ரிக் Gனா N is the wife of G. ஸோ N is the wife of G. ஸோ என்னோட ஜெண்டர் வந்து ஃபீமேலு, ஜியோட ஜெண்டர் வந்து மேல். ஓகே, இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு D is related to G. டிக்கும் ஜிக்கும் என்ன ரிலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஓவோட சன்னு தான் வந்து ஐ. ஸோ இந்த 3 பேருமே யாருன்னா சிப்ளிங்ஸ் தான். 3 பேருமே சிப்ளிங்ஸாக தான் இருப்பாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டராக தான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஜி ரிலேட்டட் டு ஜின்னு கொடுத்துக்கலாம். ஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். G to N வந்து என்னது, ஒய்ஃப்ஸு பிரதர். ஸோ ஒய்ஃப்ஸ் பிரதர் தான் வந்து டியோட பொசிஷன். ஸோ ஒய்ஃப்ஸ் பிரதர்னு பார்க்குறப்போ அந்த ஆப்ஷன் தான். எல்லாமே சிம்பிள் தான். அந்த ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டிங்கனாலே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன்னும் சர்டன் கோடல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஹவு E is related to N. E is related to N என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அது சம் பார்க்கலாம். ஸோ $F. ஸோ $Fனா E is the son of B. ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் கண்டிஷனில் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ E is the son of F. ஸோ ஈயோட ஜெண்டர் வந்து மேலு. E is the son of F. ஸோ F. அதுமாதிரி F divided by G. ஸோ F divided by Gனா F is the father of G. ஸோ F is the father of Gனா ஸோ அதே மாதிரி தான் ஜிக்கு இன்னொரு ரிலேஷன் வரும். ஸோ எஃபோட ஜெண்டர் வந்து மேலு, இது ஸ்பெசிஃபை ஆச்சு. G + M. ஸோ G is the brother of M. ஸோ போன வாட்டி பண்ணோம் அதே மாதிரி தான் வருது. ஸோ G is the brother of M போட்டாச்சு. அடுத்து M ஆஸ்ட்ரிக் N.
ஸோ m asterisk n, m is the wife of n. ஸோ இங்கே வந்து ஒய்ஃபு, இங்கே வந்து n. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு E is related to n. ஸோ E is related to n கேட்குறப்ப இதே மாதிரி இவங்க 3 பேருமே சிப்ளிங்ஸு, MGE எல்லாமே சிப்ளிங்ஸு. ஸோ இதோட ஜெண்டர் வந்து மேல். ஸோ ஒய்ஃப்ஸு பிரதர் சேம் தான், ஒய்ஃப்ஸு பிரதர் அதே தான் வருது. ஸோ 5க்கு வந்து C, ஒய்ஃப்ஸு பிரதர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. A percentage Bனா A is the daughter of B எல்லாமே கொடுத்துட்டு how W is related to S என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ W percentage Aனா W is the daughter of A, ஏன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் அதுதான் இருக்குது. ஸோ W is the daughter of A. ஸோ W போட்டுக்கலாம். இதோட ஜெண்டர் வந்து ஃபீமேலு, டாட்டர் ஆஃப் A. ஸோ இது வாங்கிச்சு, இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷனு. அடுத்து செகண்டு A asterisk K. ஸோ A asterisk Kனா A is the brother of B. ஸோ A is the brother of K. ஸோ A is the brother of Kனா A is the brother of K இதுவும் போட்டாச்சு. அடுத்து K equal to Eனா K is the wife of E. ஏன்னா இங்கே A equal to Bனா A is the wife of Bனால K equal to Eனா K is the wife of B. ஸோ Kயோட ஜெண்டர் வந்து ஃபீமேலு, ஒய்ஃப் ஆஃப் E, ஈயோட ஜெண்டர் வந்து மேல். ஓகே, அடுத்து EN S. ஸோ ENSனா E இஸ் த ஃபாதர் ஆஃப் S. ஸோ E இஸ் த ஃபாதர் ஆஃப் Sனால ஸோ அது ஆல்ரெடி ஈக்குரிய ஜெண்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் டேரெக்டாக ஈக்குரியது மேல் தான் தெரியும், எஸ்ஸை மட்டும் சும்மா போட்டுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா W இஸ் ரிலேட்டட் டு S. Wக்கும் Sக்கும் என்ன ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ வந்துட்டு Wவோட ஸோ Wவோட A + B. ஸோ ஹவு W இஸ் ரிலேட்டட் டு எஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி கொஸ்டின் இதுதான். ஸோ ரிலேட்டட் டு எஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்லேருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எஸ்ஸோட ஃபாதர் வந்து E, மதர் வந்து K. ஸோ மதர்ஸு பிரதர்ஸு டாட்டர். ஸோ இந்த மாதிரி தான் போகுது. எப்படி போகுது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ்ஸோட மதர்னா K, அவங்களோட பிரதர்னா A, ஸோ அவங்களோட டாட்டர்னா W. ஸோ என்ன பண்ணால் மதர்ஸு பிரதர்ஸு டாட்டர். ஸோ மதர்ஸு பிரதர்ஸ் டாட்டர்னா ஆப்ஷன் A. கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபேமிலி ட்ரீ போட்டாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்போவுமே வந்து ரிலேட்டட் டு என்ன இருக்கோ இதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணும். ஸோ எஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி Wக்கு போய் முடிச்சிடணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். A is the sister of H. So A is the sister of H. H is the mother of R. H is the mother of R. R is the son of M. H is the mother of R தெரிஞ்சிச்சு, R is the son of M தெரிஞ்சிச்சு. ஸோ எம்மோட ஜெண்டர் வந்து பாசிட்டிவ், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதில் வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஏன்னா R is the son of M. ஸோ R is the son of Mனா ஆல்ரெடி H மதர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து M என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ஃபாதராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம போட்டுடலாம். அடுத்து G is the mother of M. ஸோ G is the mother of M. how A is related to M. ஸோ இது ரெண்டையும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ A is related to M. ஸோ Mலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒய்ஃப்ஸு சிஸ்டர் போட்டாலே நமக்கு வந்துடும். ஸோ 7க்குரியது வந்து ஒய்ஃப்ஸு சிஸ்டர். M ஒய்ஃப்ஸு சிஸ்டர் போட்டால் A வந்துடும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். A is the brother of H. So A is the brother of H. H is the mother of R. H is the mother of R. R is the son of M. மறுபடியும் போன இது செஞ்சாப்லே தான் வருது. ஸோ R is the son of M. ஸோ எம்மோட ஜெண்டர் வந்து பாசிட்டிவ். G is the mother of M. how A is related to M. ஸோ இதுலேருந்து பார்க்குறப்போ ஒய்ஃப்ஸு
பிரதர்னு வரும் இதில். அவ்வளோதான். இதில் ஏன்னா அதில் சிஸ்டர் இருந்துச்சு, இதில் வந்து மேலாக இருக்கலாம், ஒய்ஃப்ஸு பிரதர் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள் தான். அடுத்து A is the mother of G. So A is the mother of G. Okay. G is the father of D. So G is the father of D. Okay. D is the son of T. ஸோ D is the son of Tனா ஆல்ரெடி G வந்து ஃபாதர்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து T வந்து கண்டிப்பாக மதராக தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். Y is the mother of T. Y is the mother of T. Okay. How A is related to Y. How A is related to Yன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப how A is related to Y. ஸோ டாட்டர்ஸு ஹஸ்பண்ட்ஸு மதர். ஸோ டாட்டர்ஸு ஹஸ்பண்ட்ஸு மதர். ஸோ டாட்டர் ஹஸ்பண்ட் மதர்னா ஆப்ஷன் ஏ. இது டாட்டரு, இது ஹஸ்பண்டு, இது மதர், 3 ரிலேஷன் வந்துடுது. ஸோ டாட்டர்ஸு ஹஸ்பண்டு மதர். இப்போ ஒய்லேருந்துனா ஒய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அடுத்து லாஸ்ட்டு சம். லாஸ்ட்டு இதே மாதிரி தான், அதே மாடலில் தான் இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணி என்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.